ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற எஸ்எஸ் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி 1 கிலோ ரைஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி சட்டியில் 200 ml எண்ணெய் ஊற்றிட்டு 4 துண்டு பட்டை, 10 லவங்கம், 5 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. 300 கிராம் பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குற இந்த கேப்பில் தக்காளி 200 கிராம், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்வலா நம்ம பிரியாணில தக்காளியை நீட்டா தான் கட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஆனா எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணில தக்காளி கூடவே மல்லித்தூள், மிளகாத்தூளை சேர்த்து அரைச்சு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்ப 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 3 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்க சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறீங்கன்னா 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா மசாலாவோட நல்லா வதங்கினதுமே 200 ml தயிர் சேர்த்து கிண்டி விடுங்க. மசாலால இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுமே கிளீன் பண்ண 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் மசாலால தண்ணியை ஆட் பண்ணிட்டு தான் சிக்கனை சேர்ப்போம். ஆனா எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணில மசாலா கூடவே சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறமா தான் தண்ணியை சேர்க்கணும். அரிசியை வேக வைக்கிறதுக்கு 2 லிட்டர் தண்ணியில 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. இப்ப மசாலால 800 ml தண்ணி ஊத்திட்டு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுமே 1/2 மணி நேரம் ஊற வச்ச 1 கிலோ பாஸ்மதி அரிசியை சேர்த்துருங்க. அரிசியை ரொம்ப கிண்டாம ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லயே கொதிக்க விடுங்க. அரிசியில இருந்து தண்ணியை வடிச்சதுமே உடனே பிரியாணி மசாலா சேர்த்துருங்க. வாட்டர் லெவல் அண்ட் ரைஸ் லெவல் ஈக்குவல் ஆனதுமே தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டை திறந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் தம்மாக விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணி ரெடி. பாத்தீங்களா பிரியாணி எல்லாம் எவ்வளவு செம்மையா, கொஞ்சம் கூட ரைஸ் எல்லாம் உடையாம உதிரியா இருக்குன்னு. அப்படியே எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணி மாதிரியே டேஸ்டும் இருக்கு.